நான் உங்கள் மகள். தற்போது 2024ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெறுகின்ற குரு பயிற்சி எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக கூறுவதற்கு நமது அரங்கத்திற்கு 16 வருடம் ஜோதிடர் அனுபவம் பெற்ற பேராசிரியர் டி கே சுந்தரபாண்டியன் அவர்கள் வந்திருக்கார். அவரோட நம்ம வெல்கம் பண்ணலாம். வெல்கம் சார். வெல்கம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்துல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சார் கிடைக்கிறது தெரிஞ்சுக்கலாம். சார், ரிஷபராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் குரு பயிற்சி மூலமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நேயர்களுக்கு கண்டிப்பா. இந்த ரிஷபராசியின் அதிபதியாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான், ரிஷபராசியில சந்திரன் உச்சம் பெறுகிறார். அப்ப ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அம்மா மேல ரொம்ப பற்றா இருப்பாங்க. யாரெல்லாம் தாயாரை ரிஷபராசிக்காரங்க ரொம்ப நேசிக்கிறாங்களோ, ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுக்காங்களோ, அவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் தோற்று போவது இல்லை. இதுதான் உண்மை. அதாவது மனிதனா பிறந்த எல்லாருமே தாய் மேல அதிக பாசம், அதிகமான பற்று வைக்கணுங்கிறது உண்மை. இதுல ரிஷபராசிக்கு மட்டும் கண்டிப்பா ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா தாயார் அங்கதான் வந்து உச்சம் பெறுகிறார்கள். நல்ல வில் பவரான சக்தி. அதான் ரிஷபராசிக்காரங்க ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க. பயங்கரமா அவங்களுடைய சிந்தனைகள் அலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமா இருக்கும். அவ்வளோ ஒரு அழகு இருக்கும். நேச்சுரல் அப்படிங்கிற அந்த ஆற்றல் அவங்கள்ட்ட இருக்கும். அதுபோல பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல். ஒரு விஷயத்த சொல்லும்போது அவங்க அப்படியே ஒரு நயந்து பேசுவாங்க. எப்படி அவங்கள புரிய வைக்கணுங்கிற மாதிரி பேசுவாங்க. இந்த ஆற்றல் செயல்பாடு எல்லாமே ரிஷபராசிக்கு உண்டு அப்படின்னு பார்க்குறோம். சரி, இந்த குரு பயிற்சி மூலமாக ரிஷபராசிக்கு என்ன மாற்றம் உண்டு? அதான மிகப்பெரிய கேள்வி. அப்ப ரிஷபராசியில் அவர் அமர்ந்திருக்கிற குரு பகவான் ரிஷபராசிக்கு 5ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்கார். ரிஷபராசிக்கு 5 கன்னி ராசியா வருது. அப்படி பார்க்கும்பொழுது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பாங்க. பார்த்தீங்களா, யாருக்கெல்லாம் ரிஷபராசியில கல்யாணம் முடிச்சு 4 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, ஆனால் குழந்தையே கிடைக்க மாட்டேங்குது, எப்போ குழந்தை கிடைக்கும்னு ஒரு பதட்டமும் சூழ்நிலை இருக்கு அப்படின்னு கட்டாயமா எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே போல காதல், இது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம சமூகத்துல ஏகப்பட்ட பேர் காதல் செய்கிறாங்க. இந்த வருடத்தில் ரிஷபராசிக்காரர்கள் யாரெல்லாம் காதல் செய்கிறார்களோ அல்லது காதலை சொல்லலாம்னு நினைக்காங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம், நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள், காதல் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு தைரியமா சொல்லலாம். ஆனா காதலிக்கிற பொண்ணோ அல்லது காதலிக்கிற ஆணோ சரியான நபர்களா, தன்னுடைய வாழ்க்கைக்கு துணையாக கடைசியாக வருவாங்களாங்கிறத ஒரு முறை ஜாதகத்தை செக் பண்றது ரொம்ப நல்லது. அதுக்காண்டி நான் காதல் பண்றேன், ஜாதகத்தை வாங்கிட்டு காதல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. கேரக்டர் வைஸாகவே ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜாதக ரீதியாக செலக்ட் பண்ணி உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய பெற்றோர் கையில் ஒப்படைச்சு முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரியா? காதல் கைகூடுங்கிறது தெரியப்பட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தை நோக்கியே பயணிப்பாங்க. இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரமா இருக்கும். ஒரு பொருளாதாரத்தை அதிகமாக நோக்குவாங்க. இந்த பொருளாதார விஷயத்துல ரொம்ப ரொம்ப கேரிங்காக இருப்பாங்கிறதோட மகிழ்ச்சியான சூழ்நிலைகள், தன்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக கவனம் செலுத்துவாங்கிற பார்க்கும். திருமணம், ரிஷபராசியில கல்யாணம் முடிக்கல, பொண்ணா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்காண்டி காத்திருக்கேன், கல்யாணம் முடிய மாட்டேங்கி, எப்படா முடியும் எதிர்பார்க்கிறேன், எந்த ஜாதகம் வந்தாலும் செட் ஆக மாட்டேங்கி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய 7ஆம் பார்வையின் மூலமாக, அதாவது ரிஷபராசிக்கு 7ஆம் இடம் தான் விருச்சிக ராசியா வருது. விருச்சிக ராசியை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையின் மூலமாக பார்க்கிறாரு. அப்படி பார்க்கறதுனால கல்யாணத்துக்கு காத்திருப்பவர்களுக்கு திருமணம் முடியும். அதுக்கு சுய ஜாதகமும் சப்போர்ட் பண்ணா எழுதி கொடுக்கலாம். உறுதியா திருமணம் பாக்கியம் உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நல்ல முன்னேற்றங்கள், மகிழ்ச்சியான சூழ்நிலைகள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள். ஏன்னா உங்களுக்கு சொல்ல மாதிரி தான், மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு என்னெல்லாம் நடக்க நினைக்கும் அவை ரிஷபராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் பெறுவார்கள். இதை பார்க்கிறோம். அதேபோல் நட்பு உறவு, என் நண்பன் போல உண்டா, என் நண்பன் தான் எனக்கு மிகப்பெரிய பெஸ்ட், அவன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அது இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரங்க சொல்லுவாங்க. ஏன்னா நட்பு புரிதல், தன்னுடைய நட்பு என்ன நினைக்குது, இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம நட்பு புரிஞ்சுக்கணுங்கிற அந்த உணர்வு பூர்வமான விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கு. தந்தை வழி உறவு சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளும் மாற்றங்கள் உண்டு.
நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. மாற்றங்கள்னா நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அப்பா மூலமாக நான் ஒரு நல்ல லைஃப்பில் இருக்கேன். எங்கள் அப்பா தான் இந்த வருஷம் என்னை வந்து ஒரு ஸ்கூலில் சேர்த்தாரு, காலேஜில் சேர்த்து விட்டாரு, இல்லை எனக்கு ஒரு பெரிய கம்பெனி எங்கள் அப்பா மூலமாக வேலை கிடைச்சிச்சு. இதெல்லாம் ரிஷபராசிக்காரங்க சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த வருடத்தில் தன்னுடைய தகப்பனார் மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் பெற்றேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா குருவின் பார்வை இவங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான மகர ராசியை நோக்கி தன்னுடைய விசேஷ பார்வைன்னு சொல்லுவோம். குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் 3 பார்வைகள் உண்டு. இதில் விசேஷமான பார்வைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் தான் ரொம்ப விசேஷம். 7ஆம் இடங்கிறது வந்து எல்லா கிரகங்களுமே 7ஆம் பார்வை உண்டு, பொதுவான பார்வை. அப்போ இந்த 9ஆம் பார்வைங்கிறது விசேஷமான பார்வை மகர ராசியில் உழுவதனால தகப்பனார் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றங்கள், தான் தகப்பனார் மூலமாக தகப்பனார் உறவு முறைகள் மூலமாக, அதாவது அப்பா இருக்காரு, அப்பா ஒரு கூட பிறந்தவங்க சித்தப்பா, தாத்தா, அத்தை, இவங்க சொந்தங்கள் மூலமாகவே ஜாதகர் அதாவது ரிஷபராசிக்காரங்க மகிழ்ச்சியை பெறுவார்கள் என்று பார்க்கலாம். அதே போல குலதெய்வ வழிபாடு நல்லா இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல, குலதெய்வ கோயில் எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அவர்களுடைய குலதெய்வத்தை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் அமைகிறத பார்க்கிறோம். இதில் நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிதானமான முடிவு. அவசரப்படக்கூடாது, அவசரப்பட்டு படபடன்னு செஞ்சிடக்கூடாது. மகிழ்ச்சி எதிர்பார்த்து செயல்படுறது ஓகே, அதை கொஞ்சம் நிதானமாக செலக்ட் செஞ்சாங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே பதட்டப்படக்கூடாது. இந்த ரெண்டுமே அவங்க கரெக்டாக செஞ்சாங்கன்னா இந்த வருடம் இவங்களுக்கு மகிழ்ச்சியான வருடமாகும். ஒரு எதிர்பார்த்த விஷயங்களை நினைத்த மாதிரி நினைத்த விஷயங்களை முடிப்பதற்கான காலமாக நாம் கருதலாம். ரிஷபராசினியர்களுக்கு காதல் கைகூடும் சொல்லியிருக்காங்க. பிறந்தப்போ அவங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருமண தடை இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நல்லபடியா திருமணம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால முயற்சி பண்ணுங்க. அம்மா அப்பா பேச்ச கேட்டா நன்மை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்துல பொறுமையா செயல்பட சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா பொறுமையா செயல்படுங்க. எல்லாமே நல்லதே நடக்க என்னோட வாழ்க்கை. ஜோதி வருடம் சித்திரை மாதம் தமிழ் வருட பிறப்பு என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான செயல்பாடு. இந்த மாதத்தில் குரு பகவான் பயிற்சியாவது அனைவருக்குமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்க போகுது. அது நம்ம வீடியோவில் பார்த்தோம். இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த நம்ம சொன்ன குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் 20லிருந்து 30% செயல்படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக 20லிருந்து 30% வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு. சின்ன சின்ன தாக்கங்கள் சொன்ன பார்த்தீங்களா, அந்த தாக்கத்துக்குரிய செயல்பாடும் உறுதியாகும். மீதி உள்ள 70% எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் அதனுடைய தன்மை இருக்கிறது. இப்போ வந்து நம்ம ஒரு ராசிக்கு சிறப்பாக இருக்குது, மிக மகிழ்ச்சியான தன்மை அடைய போகுது, நீங்கள் அந்த நல்ல விஷயம் செய்ய போகிறீங்க, இந்த நல்ல விஷயம் செய்ய போகிறீங்கன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கீழே கமெண்ட்ஸ் கேட்காங்க, சார் நாங்கள் போன வட்டம் இப்படி தான் சொன்னாங்க, அதுக்கு முந்தின வட்டம் இப்படி தான் சொன்னாங்க, எங்களுக்கு எந்த மாற்றமுமே இல்லையே, நாங்கள் இந்த வீடியோ பார்த்து தான் இது சும்மா தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் எங்களுக்கு என்ன மாற்றம் இருக்குது, எங்களுக்கு என்ன அதோட தன்மை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதக ரீதியாக வலிமையான தன்மைங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள விஷயம்தான். இப்போ கோடான கோடி மேசராசிக்காரங்க இருப்பாங்க, அல்லது ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க, எத்தனை பேரும் இருக்காங்க, ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கோடான கோடி இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் அத்தனை ராசிக்காரர்களுக்கும் இதெல்லாம் நடந்துருதா அப்படின்னா 20 to 30 தான். அப்போ மீதி உள்ள சதவீதம் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது. உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள். இப்போ லக்னம் தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் மிக முக்கியமாக எடுத்துக்கணும். லக்னத்தை வச்சு தான் ஒரு தசாபுத்தியை நிர்ணயம் பண்ணுறோம். ராசியின் அடிப்படையில் நட்சத்திர ரீதியாக தசாபுத்தியை நிர்ணயம் பண்ணுறோம். ஸோ இப்போ லக்ன ரீதியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த லக்னம் நல்ல ஒரு வலிமை இருந்தால் அந்த ஜாதகர் எதையும் எதிர்கொள்ளும் சக்தி கொண்டவராக இருப்பார். லக்னம் வலு இழந்திருந்தால் அவருக்கு என்ன செஞ்சாலும் அவர் செயல்படுத்த முடியாது, பேருக்குன்னு இருப்பார். இதுதான் விஷயம். ஸோ அப்போ ஒரு ஜாதகம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் மகிழ்ச்சிகள் ஏற்படுங்கிறது உண்மை. இப்போ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஜாதகம் வலுவு இல்லாமல் இருக்கும்போது நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்களால அதை ஏற்றுக்கிற முடியாது அப்படிங்கிறது தான் ஜாதக ரீதியான உள்ள விஷயம். அப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது?
என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்குமா, இல்லை என்னோட வாழ்க்கையில் எப்போ நல்ல மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. முன்பதிவு செஞ்சுக்கோங்க. முன்பதிவு செஞ்ச அனைவருக்குமே ஜாதக ரீதியான முழு விவரங்கள் மிக தெளிவாக துல்லியமாக கூறப்படுகிறத தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கிடைக்க வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி சார். நீங்கள் புகழ் டிவி சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் சார். புகழ் டிவி நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.